நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். திருமகளின் திருநாமங்கள் 1000 என்ற தலைப்பிலே பிராட்டியாருடைய பெருமையை நாம் ரசித்து வருகிறோம். உலகிலே மாயை என்கிற சொல் அடிக்கடி பயன்படுகிறது. மாயை என்கிற சொல்லிற்கு என்ன அர்த்தம்? சில வேதாந்திகள் சொல்வார்கள், மா என்றால் நோ, யா என்றால் எவள். எவள் நோவோ அவள் மாயா. அதாவது எவள் கூடாதோ அவள் மாயா. அதாவது மாயை என்பது தவறானது, பிரமத்தை உண்டாக்கக்கூடியது. அந்த மாயை கூடாது. சில பேர் நம்ம சொல்கிறோம், அந்த ஆள் பெரிய மாயை பண்ணுறான், பெரிய மாயாவி அப்படின்னு சொல்கிறோம். மந்திரத்தில் மாய மாங்காய் வரவழைக்கிறாங்க. உண்மையிலே அங்கே இல்லை. அதனால் மாயை என்பது ஒரு தோற்றத்தை உண்டாக்குவது. அதனால் மாயை என்பது இல்லாததுக்கு பெயர். அப்படிலாம் பரவலாக கருத்துக்கள் இருக்கு. ஆனால் மாயை என்பதற்கு இல்லாத ஒரு பொருள் என்றோ கூடாத பொருள் என்றோ மட்டும் பொருள் அல்ல. சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி ஒரு சொல் சில பொருள்களை பெறுகின்றது. மாயா என்பதற்கு ஆச்சரியம், அதிசயம் என்றும் பொருள் உண்டு. தேவமாயா இவ நிர்மிதா என்று சீதா பிராட்டியை பற்றி வால்மீகி பகவான் தனது ராமாயணத்திலே குறிப்பிடுகிறார். தேவமாயை போல சீதை இருந்தாள் என்றால் சீதை உண்மையிலே இல்லை என்று அர்த்தமா? சீதை ஒரு ஆச்சரியம், தேவர்கள் படைத்த ஒரு ஆச்சரிய பதுமை போல இருந்தாள், அதிசயமாக இருந்தாள். அதனால தான் இன்றைக்கு கூட திரைப்பட கவிஞர்கள் கூட தங்களுடைய கதாநாயகிகளை பற்றி கதாநாயகன் பாடும் பொழுது அதிசயங்களை எல்லாம் அதிசயிக்க வைக்கும் அதிசயம் என்று பாடுகிறார்கள். ஒரு ஆச்சரியம், இப்படி கூட இருக்குமா அழகு என்று. திருமங்கை ஆழ்வார் நாகை சௌந்தர்யராஜ பெருமாளை பாடும்பொழுது அச்சோ ஒருவர் அழகவா என்று, இப்படியும் ஒரு அழகா என்று அதிசயப்படுறார். இப்படி அதிசயிக்க வைக்கக்கூடிய குணங்கள் சில பேற்ற உண்டு. இந்த அதிசயிக்க வைக்கக்கூடிய குணங்கள், இப்படி ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய குணங்கள், மாயை ஏற்படுத்தக்கூடிய குணங்கள், அந்த குணங்கள் பிராட்டி கிட்ட ரொம்ப உண்டா. லக்ஷ்மி தேவி கிட்ட ஒரு பிச்சைக்காரியே நேற்று வரைக்கும் இருக்கிறவோ இன்று திடீர்னு பேரரசி ஆயிடலாம். இதற்கு என்ன அப்படின்னு கேட்டால் நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் இப்போ அந்த காலத்தில் இருக்கிற ஒரு படத்திலிருந்து தான் இந்த காட்சியை நான் எடுத்திருக்கேன். ஒரு பிச்சைக்காரி அரசி இல்லாத போன ராஜ்யத்தில், ராஜா இல்லாத போயிட்ட ராஜ்யத்தில் பட்டத்தியாரை கையில் மாலை கொடுக்குறாங்க, துதிக்கையில். அந்த மாலையை எடுத்து அந்த யானை யாருக்கு போடுறதோ அவங்க தான் அந்த நாட்டை ஆள போகிறாங்க. அந்த யானைக்கு கிடைச்ச மாலையை, துதிக்கையில் வச்ச மாலையை ஒரு பிச்சைக்காரிக்கு போடுறது அந்த யானை. சில பேருக்கு ஞாபகம் இருக்கும், இது எங்கே வருது இந்த சீன் அப்படின்னு. பிச்சைக்காரி புன்னகையோடு அரசி ஆகிடலாம், புன்னகை அரசி ஆகலாம். நேற்று வரை பிச்சைக்காரியாக இருந்தா இன்றைக்கு புன்னகை பேரரசியாக மாறிட்டா. இது பெரிய ஆச்சரியம். இந்த ஆச்சரியம் யாரால விளைஞ்சது? இதெல்லாம் இந்த மாயம் யாரால வந்தது? மாயமெனில் அதிசயம். அந்த அதிசயத்தை விளக்கிய வல்லவை லக்ஷ்மி தேவனுடைய திருவருள் போன்ற பெருங்குணங்கள். ஆகையினால்தான் அவளே ஒரு அதிசயமாக திகழ்கிறாள். அத்தகைய பேரதிசயமாக பிராட்டி திகழ்வதால் அவளை பேரதிசயம் என்றே பெயரிட்டு முனிவர்கள் வழங்கினார்கள். ஆகையினால்தான் அவளுக்கு மகாமாயை என்று பெயர் வழங்கினார்கள். வாழ்க்கையில் நாமும் ஒரு பேரதிசயமாக திகழ ஆசைப்படுறோம். எத்தனையோ விதமான இக்கட்டில் கூட இந்த ஆள் முகம் சுளிக்கலை, ஒரு அதிசய பிறவியாக இருக்கார். எப்பேற்பட்ட தோல்வியை கண்டும் துவளலை, அதிசய பிறவியாக இருக்கார். எப்பேற்பட்ட இடுக்கண் வந்தாலும் இடுக்கண் வரில் நகுக என்கிற திருவள்ளுவருடைய திருக்குறளுக்கு இலக்கியமாக இருக்கார், சிரிக்கிறார். படபடக்கலை, டென்ஷன் ஆகலை, சிடுசிடுக்கலை, கூலாக இருக்கார். மிஸ்டர் கூல் அப்படின்னு பட்டத்துக்கு தகுதுவர் போல இருக்கார். அப்படின்லாம் நாம் சில பார்த்து அதிசயப்படுறோம். நமக்கும் அந்த மாதிரி வாழ்ந்தால் எப்படி அப்படின்னு நம்ம வாழ்க்கையை அப்படி அமையக்கூடாதா?
நாமும் அப்படி பேரதிசயமாக மாறக்கூடாதா அப்படின்னு நமக்கு அப்பப்போ எண்ணங்கள் வரத்தான் செய்கிறது. ஆனால் நாம் அப்படி பேரதிசயமாக ஆக வேண்டும் என்றால் ஒரு பேரை நாம் தினந்தோறும் மந்திரமாக ஜபிக்கணும். அது என்னன்னா, இந்த பேரதிசயம் லக்ஷ்மி என்று சொல்லக்கூடிய பேர், மகாமாயை என்கிற பெயர். இந்த மகாமாயை என்கிற பெயரை ஜபித்து லக்ஷ்மி தேவியை தியானம் செய்தால் நம் வாழ்க்கையும் அதிசயங்கள் நிறைந்ததாக, மனதுக்கு இனியதாக அமையும் என்பதில் ஐயமில்லை. இதை சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை பாருங்கள். மாயாச்சரியம் வதேத் ஏது குணாஸ்தாம் தததேஹி தைஹி மகத்பிர் மகிதா தேவி மகாமாயா ரமேரிதா. இதற்கு விளக்கம், லக்ஷ்மி தேவி என்பவள் அதிசயங்களில் இருப்பிடமான, அதிசயங்களை வளர்க்கக்கூடிய குணங்களோடு நிறைந்தவள். ஆகையினாலே அவளை மகாமாயா என்று வழங்குகிறோம். இப்பொழுது லக்ஷ்மி தேவி இப்படி மகாமாயத்தை எங்கெல்லாம் நிகழ்த்துகிறாள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த புனித பாரத திருநாட்டிலே பல அதிசயங்களை பார்க்குறோம். அவர்கள் சாதாரணமாக இருக்கக்கூடியவங்க மிகப்பெரிய பதவியில் வரக்கூடிய அளவுக்கு நமது ஜனநாயகம் இடம் தருகிறது. இவர் என்ன தேநீர் தான் எல்லாருக்கும் கொடுக்க லாயக்கானவர் அப்படின்னு சொன்னால் அவரையும் பிரதமராக்க முடிகிறது. அப்பேற்பட்ட அதிசயங்கள் எல்லாம் நிலத்தக்கூடிய பிராட்டி நமது நாட்டிலும் பல அதிசயங்கள், வேலையில்லா திண்டாட்டம் நீங்கணும், ஊழல்கள் ஒழியணும், எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும், மக்கள் ஒருத்தர் துன்பப்படுத்தக்கூடாது, கலவரங்கள் கூடாது, இப்படியும் ஒரு அதிசயமாக இருக்குமா ஒரு நாடு அப்படின்னு போற்றணும். இதையெல்லாம் நமக்கு நல்க வேண்டும் என்றால் அது லக்ஷ்மியின் கடாட்சம் இருந்தால் தான் முடியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆகையினால மகாமாயா என்கிற இந்த திருநாமத்தை சொல்லி லக்ஷ்மி தேவி, பத்மாவதி தாயார், அவளை தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ணி நாம் எல்லோரும் பக்தியோடு ஜபித்தால் நமது வாழ்க்கையும் பேரதிசயமாக இருக்கும். நம்ம நாடும் ஒரு பேரதிசய நாடாக, புகழ்பெற்ற வல்லரசாக விளங்கும் என்று அந்த எண்ணத்தோடு பக்தி செறிவோடு என்னுடன் இணைந்து ஜபியுங்கள். மகாமாயாயை நமஹா. என்னுடன் ஜபித்தீர்களா மகாமாயாயை நமஹா என்று? இந்த மகாமாயை என்கிற திருநாமத்தை மந்திரமாக ஜபித்தவர்களும் உண்டு. நான் புதுசாக உங்களுக்கு சொல்லலை, லக்ஷ்மி சஹஸ்ரநாமத்தில் இருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் மகாமாயாயை நமஹா என்கிற மந்திரத்தில் கொஞ்சம் ஈடுபாடு வச்சிருந்தார். மகாமாயா என்பது லக்ஷ்மி தேவியின் திருநாமம். அதை அவர்கள் இஷ்ட தேவதைக்கு வைத்து வழிபடுவதை சாஸ்திரங்கள் மறுக்காது. அப்பேற்பட்ட மகாமாயை என்கிற மந்திரத்தை ஜபிச்ச ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு இந்த உலகத்திலே ஒரு அதிசயம் விளைவிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அவருடைய முக்கிய சீடரான நரேந்திரன் என்கிற இளைஞன் விவேகானந்தனாக மாறி, அந்த விவேகானந்தர் என்கிற துறவி உலகத்தை எல்லாம் அதிசயிக்க வைத்தார். அமெரிக்காவில் நடந்த ஒரு பெரிய மாநாட்டில் பாரத பெருநாடுடைய அனைவருடைய தலையும் தூக்க வைக்கும்படியான ஒரு அதிசயம் சிகாகோவில் நடந்தது. எத்தனையோ மதத்தை சார்ந்தவர்கள் தங்கள் மதத்தை பற்றி பேசிய பொழுது பாரத நாட்டின் பிரதிநிதியாக சென்றிருந்த அந்த இளந்துரை விவேகானந்தர் சகோதர சகோதரிகளே என்று எல்லோரையும் கூப்பிட்டு தன்னுடைய உரையை தொடங்கினார். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இல்லை, அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே என்று உலகம் முழுவதும் நம் உடன்பிறவாத உடன்பிறவுகள் என்கிற உணர்வு, இந்த வேதாந்த மதத்துக்கே இருக்கக்கூடிய உணர்வு, உலகையே கடவுளாக பார்க்க வேண்டும் என்று சொல்வது வேதாந்த மதம். வேதாந்த மதத்தில் இந்த அத்வைதம், ஒன்றுதான் உண்டு வேறொன்றும் கிடையாது என்கிறது போன்ற வார்த்தைகள் ஏன் வருகின்றன என்பதை விளக்கும் பொழுது நடாதுருமாள் என்கிற ஆச்சாரியர் திருவடி வாரத்தில் கேட்ட சுதப்பிரகாசிகா பட்டர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார், ஏடுபடுத்தி காண்பிக்கிறார் தன் குருதேவர் தனக்கு சொன்னதை.
உலகம் முழுக்க இறைவன்தான் அப்படின்னு உபநிஷத்துக்கள் அடிக்கடி, இறைவர் வேற உலகம் வேற என்றாலும் அந்த உலகம் இறைவனை விட்டு தனித்திருக்க முடியாது என்பதினாலே உலகம் முழுவதும் இறைவன்தான் என்று அடிக்கடி உணர்த்துகிறது. அது எதற்கு என்றால், முக்கியமாக நமக்கு பேத உணர்ச்சியினால ஒருவருக்கொருவர் காழ்ப்பு வெறுப்பு இதெல்லாம் வரக்கூடாது என்பதற்காக. நாம் எல்லோரும் சகோதரர்கள் என்கிற எண்ணம் இருக்கணும். எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்று கேட்கக்கூடிய பக்குவம் இருக்கணும். அதற்கு இது ரொம்ப அடிப்படை தேவை. அதாவது எல்லோரும் ஒன்றே எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற அடிப்படை கருத்து வேணும். அதை வலியுறுத்தவே உபனிஷத்துக்களிலே இந்த அபேதம், வேற்றுமையின்மை, எல்லாம் இறைவன்தான் என்று அத்வைதம் சொல்லப்படுகிறது என்று விளக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் இறைவன்தான் என்னும் பொழுது எல்லாவற்றிற்கும் உள்ளிருந்து இந்த உடலுக்குள்ள ஆத்மா இருப்பது போல இறைவன் இருக்கிறான், உலகம் முழுக்கனுடைய உடல் என்ற அடிப்படையில் சொல்கிறோம் என்றாலும் எல்லாம் இறைவன்தான் என்பது நமக்கு மனசிலே பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த அத்வைதம் சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட அத்வைத உணர்ச்சி வர வேண்டும் என்றால் அது பெரிய அதிசயம். அந்த அதிசயம் வர வேண்டும் என்றால் அதற்கு லக்ஷ்மி தேவி தான் அனுகிரகம் பண்ண வேண்டும். ஆகையினால் லக்ஷ்மி தேவியை மகாமாயா என்கிற திருநாமத்தோடு பக்தி ஸ்ரத்தையோடு நாம் வழிபட்டால் அந்த பக்குவ நிலையும் நமக்கு வரும். அது நம்ம எல்லாரையும் முன்னேற்றும், மலர்த்தும் என்று நினைவூட்டி மீண்டும் ஒரு முறை உங்களை வேண்டுகிறேன். எல்லோரும் பக்தியுடன் ஜெபியுங்கள். திருச்சானூர் பத்மாவதி தாயாரை நெஞ்சிலே நிறுத்தி மகாமாயாயை நமஹா. நன்றி, வணக்கம்.